ஹாய். மார்னிங் டாஸ்க்கு BB7ல் இன்றைக்கி வந்து டேட் 4/1/2024 Thursday. இன்றைக்கி மார்னிங் டாஸ்க்கு கால் சென்டர் அண்ட் வாக்ஸ். அப்படின்னா கால் சென்டர் அண்ட் வாக்ஸ் வச்சுட்டு வந்திருக்கவங்க யார் அப்படின்னு சொல்லி உங்கள் பார்வையில் யார் வச்சுட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு ரீட் பண்ணோடனே அர்ச்சனா அண்ட் பூர்ணிமா ஒரு சின்ன டிஸ்கஷனுக்கு வராங்க. மற்ற யாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. மாயா தெரியுமான்னு தெரில, ஆனால் மாயா இவங்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. தெரியலை அப்படின்னு சொல்கிறது வந்து விசித்ரா மேமும் மணி. எங்களுக்கு ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது, எங்களுக்கு இதை பற்றியே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போகுது. கால் சென்டர்னால் என்ன அப்படிங்கும்போது அர்ச்சனா என்ன சொல்கிறான்னா, நிறைய நம்பர்ஸ்லேருந்து கால் பண்ணி நிறைய நம்பர்ஸ் ஐடி க்ரியேட் பண்ணி அதுலேருந்து ஓட்டிங்கன்னு கால் பண்ணுறது தான் கால் சென்டர். வாட்ஸ்னால் வந்து ஓட்டிங் அப்படின்னு சொல்லி கள்ள ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போது பூர்ணிமா என்ன சொல்கிறான்னா, இல்லை அப்படி இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து, ஆனால் அது வந்து ரொம்ப கேஷ் அதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் அதை விடவும் என்ன பண்ணுறாங்கன்னா, சாஃப்ட்வேர் மூலமாக பண்ணுறாங்க. சாஃப்ட்வேரில் அட் டைம்லேயே வந்து 50 ஓட்ஸ் என்னவோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கு பேர் நேம் வந்து ரோபோட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க அப்படி பண்ணுறாங்க, அப்படியும் பண்ண முடியும் சாஃப்ட்வேர் மேலே. அதில் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் போதும், அந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆர்குமெண்ட் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் வந்து அர்ச்சனாவே தான் பேசுகிறான். அர்ச்சனா யாரை நினைக்கிறா அப்படின்னா விஜய் வர்மாவை சொல்கிறான். அவர் வந்து வெளியே போயிட்டு உள்ளே வந்ததுனால வெளியே நடந்ததெல்லாம் அவர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு திரும்ப இப்போ உள்ளே வரும்போது அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டோடு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு வேளை அந்த கால் சென்டர் வாட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறா. நெக்ஸ்ட்டு அந்த டைமில் தினேஷ் குறுக்க வந்து கேட்குறாரு, நீ ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை வந்து காதில் கேட்டும் கேட்காத மாதிரி விட்டுட்டா. அதை கண்டினியூ பண்ணி பேசிகிட்டே போயிட்டா. விஜய் வர்மாவை பேசி முடிச்சிட்டா. நெக்ஸ்ட்டு மாயா என்ன சொல்கிறான்னா, விஷ்ணுவை சொல்கிறா. ஒரு வேளை அவர் விஷ்ணு வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே போட்டு பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தாராம், வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி வச்சுட்டு. அதனால அப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அதை இவங்க இந்த டைமில் கொண்டு வரா. மாயா கொண்டு வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுறவரை இதையும் ரெடி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து விஷ்ணு பேசுகிறாரு. விஷ்ணு அதை தான் சொல்கிறாரு, நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தது, வீடியோ முதல் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தது உண்மை தான். எனக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, எனக்குன்னு ஒரு சப்போர்ட்டிங்கான குரூப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்த டைமில் உள்ள குரூப்பை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. இதை எதுவுமே அவர் மென்ஷன் பண்ணி சொல்லலை. எனக்கான ஒரு சப்போர்ட்டிங் குரூப் இருக்குது, ரசிகர்கள் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சொல்கிறாரு, எனக்கு அர்ச்சனா இருக்கலான்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதனாலனா அர்ச்சனா வந்து அந்த எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அர்ச்சனாக்கே எப்படி ஓட்ஸ் வருதுன்னு இந்த டாஸ்க் வரதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்கஷன் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. கன்ஃபியூஷன் என்ன இருக்குது, எதனால் அப்படி ஓட்ஸ் அதிகமாகுது. இந்த டாமெக்ஸ் கேம் எல்லாம் வந்ததில்ல, அதில் ஓட்டிங் அவங்க ஒரு சின்னதாக ஒரு கணிச்சதை வச்சு அவர் விஷ்ணுவும் சொல்கிறார், ஒரு வேளை அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்குது, அர்ச்சனா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு லாங் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு விஷ்ணு இன்னொன்று சொல்கிறாரு அர்ச்சனாவை பற்றி. என்னென்னா, அந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு வந்திருக்கலாம். அவங்களுடைய பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இது பண்ணி கொடுத்து அதை வீடியோ மேக் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க தர்ஷனாவுடைய ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் அவள் வந்து வெளியே கொடுத்துட்டு வந்திருக்கலாம். இதை மாதிரி மேக் பண்ணி போடுங்க, இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டுருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி விஷ்ணு சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு வெளியே நடக்கிறது தெரியாது. ஆனால் ஒருவேளை விஜய் வர்மா சொன்னாரான்னு தெரியாது.
ஆனால் அதை பேஸ் பண்ணி சொல்கிறாரு. ஒரு வேளை அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, எனக்கு அப்படியே அர்ச்சனா மேலே தோணுது அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட்டு விஜய் வர்மா வந்து அதை தான் சொல்கிறாரு. என்னென்னா, நான் இங்கே வந்துட்டு எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் நான் பார்க்கல, பிக் பாஸ் பார்க்கல. சடனாக நான் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஹை லெவலில் ரீச் ஆகியிருந்தா அர்ச்சனா. எப்படி இது ரீச் ஆச்சுங்கிற டவுட் எனக்கு வந்தது. அப்போவே எனக்கு வந்தது. என்னென்னா, உள்ளே அந்த மாதிரி நடக்கலை, இன்சிடென்ட்ஸ் நடக்கலை. ஆனால் வெளியே ரொம்ப ரீச் ஆகிருக்கு. இது என்னன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண பிக் பாஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் உள்ளே நடக்கிறதுக்கும் வெளியே ரீச் ஆகிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஹையாக ரீச் ஆகிட்டு இருந்தா அர்ச்சனா. அதனால எனக்கு அர்ச்சனா மேலே டவுட் இருக்குது. ஒரு வேளை அப்படி இருக்கலாம். 2 டேஸில் ஒரு ஹை லெவலுக்கு போகிற அளவுக்கு ரீச் ஆகிருக்கானா இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ ஒரு வேளை வைல்ட் கார்டில் வந்ததுனால அவர் எல்லாமே கிளியராக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கலாம். அவன் ரச்சனை எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் வர்மா சொல்கிறாரு. அவரும் அர்ச்சனாவே தான் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு மணி வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, இதுனா என்னன்னே எனக்கு தெரியாது. ஒரு வேளை வைல்ட் கார்டில் வந்தவங்க விஜய் வர்மா, அர்ச்சனா, தினேஷ், அர்ச்சனா தினேஷை சொல்கிறாரு. வைல்ட் கார்டில் வந்தவங்க பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு விஜய் வெளியே போயிட்டு உள்ளே வந்ததில் இப்படி சொல்கிறதுனால அர்ச்சனா மேலே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. பூர்ணிமாவுடைய நாலேஜ் வச்சு சொல்லும்போது இவங்கெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி மணி சொல்லிடுறாரு. அர்ச்சனா பூர்ணிமா பூர்ணிமா சொன்னதை வச்சு இவங்க பண்ணியிருக்கலாம், விஜய் சொன்னதையும் வச்சு சொல்கிறான் மணி. அர்ச்சனாவும் தினேஷும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான் மணி. நெக்ஸ்ட்டு பூர்ணிமா வந்து அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்குறா. வாட்ஸ்னா கள்ள ஓட்டு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் பற்றி அவள் சொன்னதே தான் சொல்கிறா. ஒரு வேளை அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் அதே மாதிரி பண்ணியிருக்கலாம், அது வந்து ரோபோட் ஒர்க் அப்படின்னு இதே தான் சொல்கிறா. ஹியூமன் மேன் பவர் அப்படின்ன மாதிரி அது வந்து. ஆனால் அதே மாதிரி வந்து ஓட்டு செல்லாதுங்கிறத கரெக்டாக சொல்லிடுறா. நேற்று வீடியோவில் கூட நான் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், எவ்வளோ தான் ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ் போட்டாலும் ஓட்டிங்னு ஒருத்தர் ஃபுல் வீடியோ லைவ் பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க தானே மார்க் போடுவாங்க, அவங்க தானே டைட்டில் கொடுப்பாங்க. நம்ம எடிட்டிங் வீடியோஸ் பார்க்குறதும் ஒரு ரிவ்யூஸ் பார்க்குறதுனாலே கிடைக்கிற ஓட்டு வந்து அங்கே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபுல் லைவ் பார்த்து தான் டைட்டில் கொடுப்பாங்க. அதே தான் இப்போ பூர்ணிமா ஒரு பாயிண்ட் சொன்னான். எவ்வளோ தான் பிஆர்ஓ நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ தான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த ஓட் பண்ணியிருந்தாலும் அந்த ஓட்டை வந்து கண்டிப்பாக அவங்களால கள்ள ஓட்டுன்னு கணிச்சு எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லி பூர்ணிமா சொல்லியிருந்தா. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுது. அது வந்து நம்ம வந்து உண்மையாக போடுற ஓட்டுக்கு வந்து ஒரு டிக் இருக்குமா, கள்ளத்தனமாக போடுற ஓட்டுக்கு வந்து அந்த டிக் விழாதான். அந்த டிக் விழாததுனால அந்த ஓட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி போயிடுமா. அப்போ இந்த ஓட்டு தான் நம்மளுக்கு நார்மலாக இப்போ பப்ளிக் சோஷியல் மீடியாவில் இஷ்யூ ஆகிட்டுருக்கு. ஆனால் அவங்க டிஸ்னி இந்த மாதிரி விஜய் டெலிவிஷனுக்கு அந்த ஓட்டிங் போகும்போது அவங்களால அந்த தப்பான ஓட்டை வந்து கள்ள ஓட்டை வந்து கண்டுபிடிச்சி ரிஜெக்ட் பண்ணிட முடியுமா. அதை பூர்ணிமா சொல்கிறா. ஆனால் அது அவள் சொல்கிற நாலேஜுக்கே நம்மளுக்கு அது உண்மையாக என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியலை. ஆனால் அது வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுது. அப்போ உண்மை கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. யாராக இருந்தாலும் உண்மையானவங்க ஜெயிச்சா போதும். ஏன்னா இந்த டைட்டில் வின் பண்ணுறது நம்மளுக்கே ஒரு ஃபீல் ஆகணும். இந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முழு தகுதியும் இருக்குது அப்படிங்கிறது அப்போது இவங்களுக்கு அந்த டைட்டில் கிடச்சிட்டா ஹாப்பி. அவர் டைட்டில் வின் பண்ணுறாங்க, ஓ இதெல்லாம் அவங்க செய்தாங்கல்ல, அப்போ இவங்களுக்கு கிடச்சது உண்மையான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உண்மையான ஒரு டைட்டில் தான் அப்படின்னு ஒரு மன திருப்தி வரும்ல. இது இப்போ பூர்ணிமா சொல்லும்போது அந்த மன திருப்தி வந்துடுச்சு. கண்டிப்பாக இதில் வந்து உண்மையான ஒரு கண்டிப்பாக ஓட்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சுது. அவளும் அதை தான் சொல்கிறா, இது வந்து மேன் பவர் கிடையாது, ரோபோட் ஒர்க்கு, அதனால் கண்டிப்பாக இது அப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு, இப்படி பண்ணியிருக்குது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அர்ச்சனாவை தான் சொல்கிறா. அர்ச்சனா செய்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவை தான் பூர்ணிமாவும் சொல்கிறா. நெக்ஸ்ட்டு தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, மாயாவை சொல்கிறாரு. மாயாவுக்கு வந்து நான் வெளியேருந்தே பார்த்தேன், மாயா ஸ்குவாட் எல்லாம் இருந்தது, நிறைய இருக்குது. ஒரு வேளை மாயா பண்ணியிருக்கலாம், சோஷியல் மீடியாவில் ஆக்டிவில் தான் இருந்தாங்க, அந்த மாதிரி அதனால் அது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மாயாவை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அர்ச்சனாவை பற்றி சொல்கிறாங்க. ஒரு வேளை அர்ச்சனா வந்து பிஆர்ஓ ரெடி பண்ணியிருக்கலாம், வரதுக்கு முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு தினேஷ். ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கலாம் வச்சு. அதே மாதிரி
இப்போ சீரியலில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து இப்போ அவர் சீரியலில் ஒரு டைம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ சீரியல் திடீர்னால ஒரு ஹை பொசிஷன் போச்சாம். அப்போது அது என்ன போச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரசிகர் வந்து அவரை வந்து ரொம்ப அந்த ரசிகர் அன்பின் நிமித்தம் அவர் வந்து அதை வந்து ரொம்ப எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துருக்கிறதாட்டு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டாராம். அதே மாதிரி அர்ச்சனாவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தினேஷ் சொல்கிறாரு. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாகவும் இருந்திருக்காங்க, லாஸ்ட்டில் வராது வரைக்கும் ஆக்டிவாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கேம் விளையாடுறது மாதிரி தான். இப்போது இந்த கேமில் நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது யாருக்கும் அப்படி ஒரு பாயிண்ட்ஸ் வரல, அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்தது. அது ஒரு வேளை பிஆர் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, பிஆர்ஓ வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தினேஷ் அர்ச்சனாவையும் சொல்லிடுறாரு. இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே ஃபைட் ஆரம்பிச்சிருச்சு. விசித்ரா மேம் சொன்னது வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக இப்போ இருக்குது. அர்ச்சனா வந்து ரொம்ப அதை வந்து சண்டை பெரிய ஒரு இஷ்யூவாக க்ரியேட் பண்ணதுனால விசித்ரா மேம் அவ்வளோ கோபப்படுற அளவுக்கு என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதை நான் சொல்கிறத விடவும் அந்த ஆடியோ விசித்ரா மேம் அந்த டாஸ்கில் அவங்க சொன்ன ஆடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவை போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க, அவங்க கேட்டுக்கோங்க. அவங்க எதுவும் தப்பாக பேசியிருக்காங்களா, அவள் இவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு அதில் எதுவும் தப்பாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.